வணக்கம். பாமகவின் பொதுக்குழு கூட்டம் புத்தாண்டிற்கு முன்பு கூடியது. அப்பொழுது ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் இடையே மோதல் போக்கானது நிலவியது. கட்சியின் இளைஞரணி தலைவராக ராமதாஸ் தனது மூத்த மகள் காந்திமதி அவர்களுடைய மகன் முகுந்தன் பரசுராமன் அவர்களை பார்த்தோம்னால் நியமித்ததற்கு அன்புமணி அவர்கள் கட்சியின் மேடையிலேயே கடும் எதிர்ப்பை தெரிவித்தார். இந்த நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அவர்கள் தைலாபுரத்தில் கட்சியின் இளைஞரணி செயலாளராக முகுந்தன் பரசுராமன் என்பவர் தான் தொடர்கிறார். இதற்கான அந்த அறிவிப்பினை நான் பொதுக்குழு கூட்டத்திலே அறிவித்து விட்டேன். இதிலிருந்து நான் பின்வாங்க போவதில்லை என்று மீண்டும் திட்டவட்டமாக இந்த தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இருந்த அந்த மனக்கசப்பு என்பது அது அப்பொழுதே பேசி தீர்க்கப்பட்டது என்பதும் தற்பொழுது தெளிவுபடுத்தியிருக்கிறார். பாமகவில் உள்ள அந்த கருத்து வேறுபாடு டிசம்பர் 28 அன்று நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்தோமேனால் வெளிப்பட்டது. கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட இருவருக்கும் இடையே மேடையிலேயே பார்த்தோமேனால் மோதல் போக்கானது வெடித்தது. இளைஞரணி தலைவராக மூத்த மகள் காந்திமதியின் மகன் பரசுராமன் முகுந்தன் நியமிப்பதற்கு பார்த்தோமேனால் அப்பொழுதே அன்புமணி ராமதாஸ் கடும் எதிர்ப்பை தெரிவித்தார். குடும்பத்திலிருந்து மற்றொருவரை நியமித்தால் சரியாக இருக்காது, கட்சியின் மூத்த உறுப்பினர் அல்லது களத்திலிருந்து செயல்படக்கூடிய ஒரு அனுபவம் வாய்ந்தவரை தான் நியமிக்க வேண்டும் என்றும் அப்பொழுதே அவர் கோரிக்கை வைத்தார். ஆனால் ராமதாஸ் மற்றும் அன்புமணிக்கு இடையே ஒரு 2 நாட்களாக இந்த ஒரு மனக்கசப்பு இருந்தது. அதற்கு பின்பு தைலாபுரத்தில் இருவரும் சந்தித்து பேசி இந்த பிரச்சனையானது தீர்க்கப்பட்டதாக அன்றைய தினம் அறிவிக்கப்பட்டது. அதே போன்று முகுந்தன் பரசுராமன் அவர்கள் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாகவும் அறிவிப்பினை வெளியிட்டார். அடிப்படை உறுப்பினராக மட்டுமே தொடர்வதாகவும் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் மீண்டும் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். முகுந்தன் பரசுராமன் அவர்கள் தான் இளைஞரணி தலைவராக தொடர்வார். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதற்கான அறிவிப்பினை நான் பொதுக்குழுவிலே தெரிவித்து விட்டேன். இது தொடர்பாக இனி மேற்கொண்டு பேசுவதற்கு எதுவும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் முகுந்தன் பரசுராமன் அவர்கள் நியமனத்தினை அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது மீண்டும் எப்படி எதிர்கொள்வார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. நேற்று புத்தாண்டு தினத்தன்று பனையூரில் இருக்கக்கூடிய அந்த புது கட்சி அலுவலகத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு 11 மாவட்ட செயலாளர்களை சந்தித்து தனியாக ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. தைலாபுரத்தில் இருவரும் சந்தித்து பேசி இந்த மனக்கசப்புகள் முடிந்து விட்டதாக சொல்லப்பட்டாலுமே கூட இன்னும் அந்த பிரச்சனை என்பது தொடர்வதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அவர்களுடைய அந்த பேச்சும் அப்படித்தான் இருக்கிறது. இந்த பேச்சை அவர்கள் எவ்வாறு எடுத்து சொல்ல போகிறார்கள் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்பொழுது பாமக சார்பில் வல்லூர் கோட்டத்தில் அந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை கண்டித்து போராட்டமும் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கட்சியில் நிலவி வரக்கூடிய இந்த குழப்பங்களுக்கு அன்புமணி தரப்பு என்ன பதிலளிக்க போகிறது, அல்லது அவர் முகுந்தன் பரசுராமன் அவர்களுடைய நியமனத்தை ஏற்றுக்கொள்வாரா அல்லது வேறு ஒருவரை புதிதாக நியமிப்பாரா என்பதனை வரக்கூடிய காலத்தில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.